இப்போ நம்ம பார்க்குறது பருப்பு கூட்டு. நீங்களாம் ஒரு காய் போட்டு தான் செய்வீங்க. நான் 4 காய் போட்டிருக்கேன். சிக்கிடிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோஸு, கேரட்டு. இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூளும் சீரகம் போட்டு ஒரு 3 உப்பு போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து வெந்துருச்சு. இப்போ அதுக்கான தாளிப்பு கூட்டிடலாம். பருப்பு கூட்டுக்கு நான் கடுகு சீரகம் ஆன் பண்ணி அப்போ அடுத்தது கருவேப்பிலை, கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. அடுத்தது பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம், நறுக்கிய வெங்காயம். எப்பவுமே வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். வச்சு தக்காளி போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி. காரம் நிறையா வேணும்னா நீங்கள் கூடுதலாக மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வச்சுட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது வந்து இந்த நம்ம தாளிச்சிக்க கூடியதோடு சேர்க்க போகிறோம். பருப்பு கூட்டு தயார். இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு 2 நிமிஷம் சிம்மில் விட்டு இறக்கிற வேண்டியதுதான். எண்ணெய் ஊற்றி பூண்டு நல்லா இடிக்கல்ல தட்டி போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் அதோடு சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். குழம்புனா ஒரே மெத்தடில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையிலே அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குது. புளி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட இன்னும் சுவையாக இருக்கும். தேவைன்னா புளி சேர்த்துக்கலாம். இல்லைனா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நன்றி. சாரி, ரெடி ஆகிட்டிங்களா? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது.